உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேணுஜன். நாங்கள் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் என்று சொல்லி சொன்னா, யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில இன்னைக்கு வேலை வாய்ப்பு முகாம் ஒன்று இங்கு ஒழுங்கமைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பல நூற்றுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இந்த இடத்துல ஒன்று கூட்டியிருக்கிறார்கள். அதே போல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்க யாழ்ப்பாணத்துல குறிப்பாக பல்வேறு இளைஞர் யுவதிகள் என்று சொல்லி இந்த வேலை வாய்ப்புக்காண்டி தங்களுடைய சீரியம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் இதுல நேரடியாக தங்களுக்கு தேவையான விடயங்களை கலந்துரையாடி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வாங்க நாங்க உள்ளுக்கு போய் என்னென்ன வேலை வாய்ப்புகள் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு வருவோம். பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அதாவது யாழ்ப்பாண மண்டபத்தில் தான் இந்த வேலை வாய்ப்புக்கான முகாம் இடம்பெற்று அதனுடைய இணைப்பாளர்கள் அதோட சேர்ந்து சென்று நாங்கள் கதைச்சி விஷயங்களையும் கேட்டுக்கோம். நண்பர்களே, நாங்கள் உள்ள பாதம் என்று சொல்லி சொன்னால் அங்கே பல நூற்றுக்கணக்கான இளைஞர் யுவதிகள் தங்களுக்கான வேலை வாய்ப்பை பெறுவதற்காக ஒவ்வொரு கம்பெனிகளோட நேர்முக தேர்வில் இணைஞ்சிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் வேலை வாய்ப்புக்கு அதிகளவான இளைஞர் யுவதிகள் இன்றும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த செயற்பாடு உண்மையிலேயே ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய உற்சாகமான இடமாக தான் இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னால் நேரடியாக வேலை தருகின்ற கம்பெனிகளை இங்கே அவர்களுக்கான நேர்முக தேர்வை இலகுவாக வைக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வாங்கோ தொடர்ந்தும் காலனியோடு இணைந்திருப்போம். நண்பர்களை இந்த வேலை வாய்ப்பு முகாமை நிறுவனத்தால் ஒழுங்கமைச்சு இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய இணைப்பாளர்கள் என்னோட நினைவாக. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லிக்கொள்ளுமா இந்த வேலை வாய்ப்பு முகாம் எப்படி நடக்குது? மூன்று வருஷத்துக்கு மேலே இது நாங்கள் கம்பெனி இருக்கு லெஃப்டில் இருக்க நிறைய கம்பெனி இருக்கு. நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி ஒரு 40 கம்பெனிக்கு மேலே இன்றைக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி ஜாப் சீக்கர்ஸுக்கும் நாங்கள் நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேர் நாங்கள் எதிர்பார்த்தோட எப்படி நாங்கள் வந்திருக்கிறோம். இதுக்கு ஜாப் சீக்கர்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாக தான் ஃப்ரீயாக சேர்ந்துருக்கோம். நிறைய விதமான 100க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு தேவையான வேலை குறிப்பாக இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கிறார்கள். இந்த மாதிரி காப்பு இயந்திரம் சாதாரண படிச்சார்கள் அப்படி என்று மட்டும் இல்லை. இப்போ ஓயில் முடிக்காதாக்கள் படிக்காதாக்கள் கூட இருக்கு. டிகிரி முடிச்சாக்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. அவையில போதைக்கிட்ட கல்விக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொண்டிருக்கீங்க. பலர் இளைஞர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். வாங்கோ இங்கே இருக்கிற சென்று இந்த மாதிரி எல்லாம் தன்னுடைய வேலை வாய்ப்புகள் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு, யார் யாருக்கு வேலைகள் வழங்க முடியுமா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது காணிகள் தொடர்பான விற்பனையில் ஏற்பட்டிருக்கிற பணங்கள் மார்க்கெட் பண்ணி ஆஃபீஸ் ஒரு சேர்ந்து ஆஃபீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அது மாதிரி வாங்குறதுனாலும் அப்படின்னா வாங்குறதுக்கு போல் பண்ணால் அவருக்கு எல்லா நாட்டிலையும் ப்ரொஃபஷனலாக காலி ஒரு லோக்கல் 52 லட்சம் தான் இங்கே இது பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எல்டிபிசி கேம்பஸ்ல நாங்க நின்று இருக்கோம். இங்க பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இவ படிப்பிச்சு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பையும் எங்க இளைஞர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கார்கள். வணக்கம் சார். சொல்லிக்கொள்ளுங்க, என்ன மாதிரியான படிப்பு எப்படி இருக்குது, இங்க இருக்க வேலை வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்குது? வணக்கம். என்னென்னா எல்டிபிசி நேஷன் கேம்பஸ்ன்றது இப்போ உலகளாவிய ரீதியில வழங்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். கம்போடியா நாட்டால ஆர்கனைஸ் பண்ண போற ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுல டாக்டர் ஃபீல்டை தவிர மிச்ச எல்லா ஃபீல்ட்லையும் உங்களுக்கு தேவையான இது கோர்சஸ் எல்லாம் நாங்க ஒரிஜினேட் பண்ணி கொடுத்து கொண்டு நிற்கிறோம். டுடே இன்றைக்கு நாங்க என்னென்னா வேலை வாய்ப்பை வழங்குறதுக்கு வேலை வாய்ப்புல வழங்குற நேரத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு, அதாவது நாங்க as a ஒர்க்கரா நாங்க இருக்கிற நேரம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சர், IELTS இன்ஸ்ட்ரக்டர், அப்படி பார்க்குற நேரத்துல இப்ப நான் கூட இங்க ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ண போறேன்டா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆஃப் சார்ஜா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸெப்ட் மாஸ்டர்ஸை தவிர
ஈவன் பேச்சுலர் டிகிரி செய்ய போறேன்றாலும் நீங்க பாத்தீங்கன்னா அது நீங்க ஃப்ரீயா தான் செய்வீங்க. அப்படி ஒரு ஃபெசிலிட்டி வந்து எங்களோட எல்டிபிசி கேம்பஸ் உங்களுக்காக வழங்கப்படுது. எல்டிபிசி கேம்பஸை பொறுத்த மட்டும் செமி கவர்மெண்டா இருக்கிற நேரத்துல உங்களுக்கு பேமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னா டில்கோ ஹோட்டல் உங்களுக்கு தெரியும், எங்க இடத்துல இருக்கிற ஃபேமஸான ஹோட்டல். இங்க வந்து வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். என்ன மாதிரின்னு சொல்லி அதனுடைய இணைப்பாளர் எங்களுடைய பகாய்ச்சோழர் சொல்லுவோம்னா என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்? எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் டில்கோட்டிலிருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய தேவைப்படுது. அதுல முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு கிச்சன் சைட்லையும் ரெஸ்டாரண்ட் சைட்லையும் நாங்கள் பெரும்பாலான வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கிறோம். என்ன சொல்லிச்சுன்னா அது வந்து போட்டித்தன்மை கூட இருக்கிற ஒரு காரணத்தால அந்த வேலை வாய்ப்பு வந்து மாறிக்கொண்டே இருக்குது. யார் மூலமாக வந்தாலும் ஒவ்வொரு இடத்துல குறிப்பிட்ட காலத்துக்கு பொறுத்து அந்த வேலை செய்யறாக்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த தேவை நிமித்தம் நாங்க என்ன செய்யறோம்னா மேலதிகமா எங்களுக்கு தேவையான ஆக்களை வந்து நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல தான் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இந்த டியூமாஸ்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று எங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் ஒரு ஜாப் பேங்க் ஒன்று செய்யறோம். அந்த ஜாப் பேங்க்ல வந்து நீங்கள் உங்களுக்குரிய வேலை வாய்ப்புக்குரிய ஆக்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்ன்ற சந்தர்ப்பத்தில் என்னென்ன தகுதிகள் வந்து வேலை வாய்ப்புகள் என்ன மாதிரி தகுதிகள் இருக்கு, படிப்புகள் என்ன மாதிரி இருக்கு? கல்வியை பொறுத்த மட்டும் எங்களுக்கு கல்வி வந்து நாங்கள் அந்த துறை சார்ந்த அனுபவம் உள்ளாக்களை தான் கூடுதலா எதிர்பார்க்கிறோம். இப்ப எல்லாரும் வந்து கல்வி முடிச்சுதான் தொழிலுக்கு வருவேன் இல்லை, கல்வி இல்லாதவர்களுக்கும் வேலை வாய்ப்பு ஒன்று தேவையாக இருக்கு. ஸோ அதுக்குரிய அனுபவங்கள் அவருக்கு தேர்ச்சி சிறத்திகள் அவருடைய சிறப்பு தேர்ச்சிகள் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அவைக்கு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கும் அவருக்குரிய வருமானங்களை உயர்த்துறதுக்கும் நாங்கள் தயாரா இருக்கிறோம். பட் வந்து இப்ப இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் தவற விட்டதுல இருந்து இப்ப நேரடியாக ஹோட்டல்ல வந்து அதுக்கு நாங்கள் எப்பவுமே திறந்தபடி தான் இருக்கும். என்ன டைம் பண்ணாலும் எனி டைம் வந்து கொண்டு இருக்கலாம். அவைக்குரிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவை இந்த தகுதிகள் இருந்தால் கண்டிப்பா நாங்கள் அவைக்கு தொடர்ந்து கொடுக்கறதுல விருப்பமா தான் இருக்கும். ஓகே, நன்றி அண்ணா. வணக்கம். இப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பவர் ஹேண்ட் பிளான்டேஷன் சொல்லி ஒரு விவசாயம் முதலீட்டு நிறுவனத்தோட நாங்க இப்ப சந்திச்சுக்கிறோம். வணக்கம் அண்ணா, சொல்லிக்கொள்ளுங்க உங்களுடைய நிறுவனத்தினுடைய வேலை வாய்ப்பு என்ன மாதிரி இருக்கும், எப்படி நடவடிக்கை இருக்குன்னு சொல்லுங்க. எந்த கம்பெனி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. ஸோ பேசிக்காகவே இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் ப்ராடக்ட். நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் கஸ்டமர் முதலீடு செய்கிற காசுக்கு வந்து நாங்கள் ஒரு அதிகூடிய ஒரு வருமானம் கொடுக்கணும். உங்களுடைய நிலத்துல நீங்க விளைச்சலை கொடுத்து அதுல இருந்து முதலீட்டு லாபத்தை எடுத்து என்ன செய்யறோம்னு சொன்னா எங்க கம்பெனிக்கு வந்து சொந்தமா 3000 ஏக்கர்ஸுக்கு மேல லேண்ட் இருக்கு. ஸோ அந்த லேண்ட் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா கஸ்டமர் முதலீடு செய்யற காசை வந்து நாங்க வந்து பயிற்சியை செய்யணும். அதாவது ஷார்ட் டேர்ம்ல என்னென்ன பயிர்கள் வளரணுமோ அதுக்குரிய பயிற்சியை செய்து அதுல வர வருமானத்தை வந்து நாங்க வந்து மாதம் கொடுப்போம். அப்படி என்று சொன்னா வருஷம் முன்னில கொடுப்போம். அது கஸ்டமர் வந்து சூஸ் பண்ண போகலாம். நம்மளுக்கு மாசம் வேணுமா வருஷம் வேணுமா. ஒவ்வொருக்கு மாசம் வேணும்னா கொஞ்சம் ரேட் குறையும், வருஷம் ரேட் குறையும். அதே மாதிரி நாங்க வந்து 3 வருஷம் பிளான் வச்சிருக்கோம். 1 year 2 years 3 years சொல்லி. இப்ப ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களோட ரேட் மாறும். ஓகே, நல்ல ஒரு செயற்பாடு தான் எனக்கு என்ன சொல்லி எங்க இடத்துல இன்றைக்கு நாளைக்கு முதல்ல நான் தான் கேள்விப்படுறேன் எப்படி ஒரு செயற்பாடு எடுக்கிறது. ஒரு பெரிய லெவல்ல செய்யற ஒரே ஒரு கம்பெனி இந்த பவர் அதே கம்பெனி இருக்கு. அந்த அளவுக்கு எங்களால ரீச் ஆகல. நல்லது. பட் என்ன இப்ப ஸ்ரீலங்கா ஃபுல்லா இருக்கா எங்க இடத்துல? இது வந்து எங்களோட பிரான்ச் வந்து கிட்டத்தட்ட 46 பிரான்ச் இருக்கு. ஃபுல்லா இருக்கு. முதலுக்கு வந்து 1 year ஆகுது. முதல்ல பொறுத்த வரைக்கும் அடுத்தது பவுனியால ஓபன். சோ ஆல்ரெடி இப்ப ரீசன்ட்டா ட்ரிங்கோட ஓபன். ரைட். நெக்ஸ்ட் வந்து பவுனியால ஓபன். சரி, ஓகே, நல்ல ஒரு செயற்பாடு. நன்றி.